வணக்கம். நன்னிலம் ஈகோ வில்லேஜிலிருந்து ராஜேஷ் பேசுகிறேன். கல்வராயன் மலையில் நன்னிலம் ஈகோ வில்லேஜில் வெவ்வேறு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் எக்காலஜியோட எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுறோம், நேச்சுரல் ஃபார்மிங் எப்படி பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த வரிசையில் இன்றைக்கி நன்னிலம் ரூரல் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற டிவிஷன் கீழே பல ப்ராடக்ட் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக ஆர்டெக் கம்பெனிலேருந்து மிஸ்டர் ஸ்ரீவர்தன் வந்திருக்காரு. இவர் கிராஸ் ரூட் இன்னோவேட்டர். இவருடைய ப்ராடக்ட் ட்ரீ கிளைம்பர் பார்த்தீங்கன்னா பல விதமான மரங்களில் ஏற முடியும். எஸ்பெஷலி பனைமரங்கள், தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் இது போன்ற இதில் ஏறத்துக்குரிய வாய்ப்புகள் இந்த ப்ராடக்டில் இருக்குது. தேக்கு மரம் இந்த நன்னிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 தேக்கு மரங்கள் இருக்குது. இந்த தேக்கு மரத்தில் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோவும் இந்த வீடியோவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நன்னிலத்தோடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லை ப்ராடக்டை வெளியில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இதையும் நம்ம பார்க்குறோம். இந்த செயல்முறை விளக்கத்தையும் இன்றைக்கி ஸ்ரீவர்தன் இங்கே இருக்கிற எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம கூட குமாரண்ணா இருக்கார். இவர் இந்த கருவியை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சில்வர் ஓக் மற்றும் தேக்கு மரங்களில் கவாத்து பண்ண போகிறாரு. அதுக்கு நம்ம இந்த கருவியை எப்படி பயன்படுத்துறது அது சம்மந்தமான விஷயங்களை இவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கருவியில் நம்ம சேஃப்டி பெல்ட்டுன்னு சொல்கிறோம். முதல்ல நம்மளுடைய பாதுகாப்பு இதில் முக்கியம். இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சேஃப்டி பெல்ட்டு நம்ம உங்கள் உடம்புல நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இதில் இந்த பக்கம் கை விட்டுட்டு ஒரு பேக் மாட்டுற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அந்த பெல்ட்டை இதில் எடுத்துக்கோங்கண்ணா. இருங்க, திருப்பிக்கோங்க. எடுத்துட்டு ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்க சொல்லிக்கோங்க. இங்கே 2 கருவி இருக்குது இல்லைங்களா? சரி. முதல்ல நம்ம இந்த ஸ்டாண்டிங் மிஷின் நம்ம காலில் தூக்கக்கூடிய பகுதிங்கண்ணா. இந்த சின்ன ஃப்ரேம் இதை தான் நம்ம மரத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நம்ம மரத்தில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுறோம். இந்த கை இடது கை ரப்பரில் வச்சுக்கோங்க. கீழே இங்கே நிற்க முடியுங்களா? நிற்கலாம். இது நம்ம இடுப்போடு அணைச்சிக்கோங்க முன்னாடி கொண்டு போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த லிஞ்ச் பின்னை நம்ம இப்படி போடணுங்க. சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் முன்னாடி இங்கே தொடையில் அணைச்சிக்கோங்க. அணைச்சிட்டு போல்ட்டில் விரல வச்சு இந்த 2 பெல்ட்டையும் மேலே தூக்கணும். 2 பெல்ட்டையும் ஒரே டைம் போல்ட்டில் சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்குறீங்க. இப்போ பின்னாடி வரும். சரிங்களா? பைப்பு போல்ட்டில் வச்சுட்டு மேலே ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எதுவும் தொட வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த கையில் வச்சுட்டு கீழே கொண்டு வந்தீங்க ஒரு அடி 1.5 அடி. இப்போ இன்னும் கீழே இறங்கலை அப்படின்னா நம்ம ஒரு ஹோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணிக்கணுங்களா. இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுங்கள். இந்த லிஞ்ச் பின்னை கழட்டிட்டு இடது கை நீங்கள் ரப்பரில் வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு ரப்பரில் பிடிச்சிக்கோங்க. வலது கை இங்கே பிடிச்சிக்கோங்க. அப்படியே பின்னாடி இருந்து தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. கரெக்ட். ஆமாங்கண்ணா. உள்ளே கொண்டு வந்துட்டு இது மேலே போட்டுட்டு அப்படியே வாங்க. கை லிவர் அமுத்தி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேணா பின் இங்கேருந்து போட்டுக்கலாம். பின்னுங்கிறது போடலாம். இப்போ கேப் அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே இருங்க. இந்த பெருவரில் இங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் லிவருங்கண்ணா. லிவர் அமுத்தி நம்ம முன்னாடி பின்னாடி கொண்டு வந்துக்கிறோம். மரத்தோட இந்த ரப்பர் வரைக்கும் முட்டி கொண்டு வந்துருங்க. போதுங்க, அவ்வளோ. இதுக்கப்புறம் உள்ளே வராது. இந்த ரப்பர் முன்னாடி முட்டிருச்சுன்னா நம்ம திரும்ப உள்ளே வராது. இப்போ இந்த பெல்ட் ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க கொஞ்சம். இந்த பெல்ட் சேஃப்டி பெல்ட்டு. இப்போ இந்த கீழ் ஃப்ரேமும் மேல் ஃப்ரேமையும் கனெக்ட் பண்ணணுங்க. இது இந்த பின்னை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் மேலே கவாத்து பண்ண போகிறதுனால நம்ம இவருக்கு ஒரு ப்ரூனிங்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த கத்தி பார்த்திங்கன்னா, ஆனால் இது பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொக்கி இருக்குது இல்லைங்களா, இந்த லாக் இதில் போட்டு இப்படி அமுத்திட்டிங்கன்னா இது ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இந்த கொக்கி மட்டும் இதில் போடணும். சரிங்களா? இப்போ விரலை தூக்கி விட்டுட்டு திரும்ப நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் மரத்தில் கை வச்சு மரத்தில் சப்போர்ட் பண்ணிவிட்டு காலை இங்கே இப்படி மேலே வைக்கணும். அப்புறம் காலை உள்ளே சொருகிக்கணும். 2 காலும் வச்சு மரத்தை பிடிச்சி மேலே ஏறி நில்லுங்க. ஃபோன் வேறு எதுவும் இல்லைங்க மேலே? செப்பல் போட்டுக்கோங்க. நல்லது. சரி, பரவாயில்ல. போடலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஷூ மாதிரி போட்டால் நல்லதுங்க. கால் வலிக்காமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் கை பிடிச்சிட்டிங்க. இப்போ குமிஞ்சு இந்த கை 2 கை இங்கே வைக்கணுங்கண்ணா. இந்த பெல்ட் இல்லை, இந்த பைப்பில் வச்சு அந்த பக்கம் கை வச்சு மேலே தூக்கி வைக்கணும். இந்த பெல்ட் சும்மா இருக்குதா? இல்லை, இப்போ சும்மா தான் இருக்கும். நம்ம மேலே உட்காந்துக்கப்புறம் மாட்டுவோம். கால் உள்ளே சொருகிக்கோங்க. இருங்க, ஃபஸ்ட்டு காலை உள்ளே சொருகிட்டிங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ குமிஞ்சு நீங்கள் எடுக்கலாம், பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கை 2 கை இங்கே வச்சுட்டு மேலே எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இந்த பைப்பில் உட்காரணும். ஃபஸ்ட்டு இந்த கருவி இப்படி சாய்ச்சி வச்சு பின்னாடி பைப்பில் உட்காருங்க.
மேலே மேலே ஏறி உட்காரணும். மேலே உட்காரணும். உட்காருங்க, உட்காந்து கை எடுங்க. நீங்கள் உட்காந்தா நீங்கள் கை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பின்னாடி சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த பெல்ட் நீங்கள் உங்கள் சேஃப்டி பெல்ட்டோட போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கை 2 கையும் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ உட்காந்துட்டு கால் ஃப்ரேமை இப்படி மேலே தூக்கி வைங்க. இந்த கால் ஃப்ரேம் காலை சொருகி காலை சொருகிட்டு தான் நம்ம காலோட மேலே தூக்கணும். மெதுவாக தூக்கி உட்காருங்க. நல்லா உட்காந்துட்டு காலால் மெதுவாக தூக்குனீங்கன்னா போதும். இது வரைக்கும் மரமே ஏறினதில்லை, ஃபஸ்ட்டு டைம் மரம் ஏறுறாரு. நானும் சொல்லி கொடுக்கல, நானும் காட்டலை. பட் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்லா நீங்கள் உட்கார்ந்தா தான் அது பிடிக்கும். சரிங்களா? ஃபுல்லாக வெயிட் கொடுத்து நீங்கள் உட்காரணும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஏற்றுங்க. ஆனால் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் இப்படி திரும்பிக்கோங்கண்ணா. இப்படி அண்ணா ஓகே, நல்லா உட்காந்துக்கோங்கண்ணா. மெஷினில் ஒரு கை மெஷினில் வச்சுக்கோங்க. கத்தியை ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த கொக்கியை போட்டு ஆனால் மரத்துலேருந்து 1 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு பரவாயில்ல. அருங்க. ஆனால் ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. ஆனால் எங்களுக்கு ஓகே. விழுகும்போது உங்கள் கை மேலேயும் மரத்து மேலேயும் விழுகக்கூடாது. ஆனால் இன்னும் கூட ஒட்டி கட் பண்ணலாம். சரி பரவாயில்ல, விடுங்க. குமாரண்ணா, நீங்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் மரம் ஏறி இருக்கீங்களா? இல்லை, ஏறலைங்க. தென்னை மரம், பனை மரம் அந்த மாதிரி ஏறினது இல்லை. இதான் முதல் அனுபவம் மரம் ஏறுறது. இதில் ஏறுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நன்னிலம் ஈகோ வில்லேஜில் வந்து இப்போ நம்ம ஒரு சில்வர் மரம் வெற்றிகரமாக ஏறி முதல் முறையாக ஏறி கவாத்து பண்ணியிருக்கீங்க. இதனுடைய அனுபவம் என்ன, எப்படி இருக்குங்கிறத நம்மளுடைய இது நல்லா இது மரம் ஏறது நல்லா இருக்குது சார். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குது. ஏறி இறங்கி கவாத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, இறங்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு வந்து இது எங்காவது ஸ்லிப் ஆச்சா? உங்களுக்கு இல்லை சார், சரி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் போகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப் போச்சுன்னா நல்லா எதுவுமே பிரச்சனை வராது. இது வந்து உங்களுக்கு மரம் வந்து கருவி வந்து நமக்கு உங்களுடைய வெயிட்டு தாங்குது, அந்த மாதிரியான பயம் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அதெல்லாம் தாங்குது, நல்லாவே தாங்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. பயந்துக்கிறதுலாம் தேவை, நல்லாவே இருக்குது. சரி. இப்போ உட்காந்து கவாத்து பண்ணும்போதோ இல்லை நின்று நீங்கள் கவாத்து பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து அந்த இது சௌரியமாக இருக்குங்களா? இல்லை, நல்லா சேஃப்டியாக இருக்குது. நம்ம எதை பற்றி யோசிக்காம நம்ம கவாத்து பண்ணலாம். நல்லா சேஃப்டியாக இருக்குது சார். ஒன்றும் வேற இதில் வந்து நீங்கள் முதல் முறையாங்கிறதுனால நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறுறது. அது வந்து நீங்கள் ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் ஏறினா அது போக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே கரெக்டாக. நம்ம ஏன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா, மரம் வந்து அளவுகள் ஒரே மாதிரி இல்லை. ரெண்டாவது நம்ம இதுக்கு முன்னாடி கவாத்து பண்ணியிருப்போம், சைடு பிரான்ச் ஏதாவது வந்து அந்த கணு வந்து நமக்கு கொஞ்சம் தடுக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம கருவியை கொஞ்சம் கூட்டி குறைச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. இந்த கால்ல பண்றது மட்டும் கொஞ்சம் 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா போகுது சார். அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்குங்களா? இல்ல எப்படி? இல்லை, ஃபர்ஸ்ட்ல போறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. 2 ட்ரிப் 3 ட்ரிப் ஏறினா நம்மளுக்கு ஈஸியா மாதிரி தெரியும். ஒன்றும் இது கஷ்டமா தெரியாது சார். சீக்கிரமா போய் ஏறி இறங்குற மாதிரி. இப்போ நீங்க முதல்ல இந்த கருவியை இங்க பயன்படுத்த போறீங்க. ஆமா சார். இப்போ வேற சில ஸ்டாஃபுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் சார். சொல்லி எல்லாத்துக்கும் 6 மணி எப்படி தான் ஏறணும் அப்படி ஏறி காட்டுறோம். அவங்களுக்கு நம்ம இடத்துலயே வந்து பனைமரங்கள் இருக்கு, தென்னை மரம் இருக்கு. நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். கண்டிப்பா. ஓகே சார். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. முதல் முறையாக பயன்படுத்தினதுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மரத்தை பிடிக்கணும், மெஷினை பிடிக்கக்கூடாது. மரத்தை பிடிச்சிட்டு காலை வந்து நீங்கள் மேலே வச்சாலும் சரி, உள்ளே சொருகி வச்சாலும் சரி. கிளியராக இருக்கா? மரத்தை தான் மரத்தை பிடிச்சி காலை எடுத்து மேலே வைங்க. மரத்தை பிடிச்சி நம்ம காலை எடுத்து மேலே வைக்கணும். ஓகேவா? இப்போ உட்காரக்கூடாது. இந்த 2 கையும் இங்கே வச்சுக்கோங்க. ஒரு கை அந்த பக்கம் இப்படி குமிஞ்சு எடுங்க. நீங்கள் தூக்குங்க ஃபுல்லாக. இன்னும் தூக்கி உங்கள் ஹைட்டுக்கு தூக்கி உட்காரணும். பின்னாடி பைப்பில் தான் உட்காரணும். அவ்வளோதான். நீங்கள் பாரு, 1/2 அடி தூக்குனா போதும். ரொம்ப ஹைட் தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1/2 அடி பழகிற வரைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க தென்னைமரம் ஏறி இறங்கியிருக்காங்க இந்த கருவியை பயன்படுத்தி. இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெண்டர் ஃப்ரெண்ட்லி எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. யார் வேணாலும் சுலபமாக கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். பிரதர், நார்மலாக இந்த மல்டி ட்ரீ கிளைம்பரை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் தென்னையிலையும் பனையிலையும் ஏறி பார்த்தோம். இப்போது அதை தாண்டி வேறு மரங்களான சில்வர் ஓக்லேயும் பார்த்தோம். இப்போ நம்ம தேக்குக்கு வந்திருக்கோம். தேக்கில் வந்து இது எதுக்காக ஏறுறோம்? இதோட அட்வான்டேஜ் என்ன?
இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கு மரத்தில வந்து டிம்பருக்காக யூசுவலா வளர்த்துறவங்க வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமா வரணும், ஹைட்டா போகணும் அப்படிம்பாங்க. நம்ம தேவையில்லாத போகக்கூடிய லேட்டரல் பிரான்ச்சஸ் அத வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணுவோம். மரத்த கவாத்து பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த பர்ப்பஸ்க்காக நம்ம தேக்கு மரத்தில ஏர்றோங்க. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணா, இன்னும் நமக்கு ஒரு சுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டாலா க்ரோ பண்ணும்போது நமக்கு டிம்பர் வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தாங்க. ஸோ இதில நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யணும்னு கேட்டதுனால, அடிஷனலா ஒரு உட்கார்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கிறதுக்காக ஒரு சீட் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கோம். இதே வந்து மரங்கள்ல வந்து பாசம் பிடிச்சிருக்கு, ஒரு சில மலை மலையோரத்துல இருக்கக்கூடிய அ விவசாய பூமியா இருந்துச்சு அப்படின்னா, மரங்கள்ல பாசம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு இந்த டயர் பேடுக்கு பதிலா ஒரு ஸ்பைக் அட்டாச்மெண்ட் மாரியும் நம்ம ப்ரொவைட் பண்றோங்க. ஸோ இது இருக்கறனால நம்ம லாங் ஹவர்ஸ் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு நம்ம கவாத்து பண்ண முடியும். நம்ம இந்த மாரி நாங்க இப்போ சும்மா ஒரு ஹேண்டியா வந்து ஒரு ஃபோல்டபிள் ப்ரூனிங் சா ஒண்ணு கையில வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கவாத்து பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கன்வென்ஷனல் மெத்தட்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? இப்போ கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா மரம் ஏறுறவங்க வந்து இதில ஏற மாட்டாங்க. தென்னை, பனை மாரி இதில எடை கவுரோ, கால் கவுரோ போட்டு மரம் ஏற மாட்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு லேடர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 அடி, 15 அடி ஹைட் வரைக்கும்னா நமக்கு லேடர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல 20 அடி லேடர வந்து நம்ம இதில பேலன்ஸ் பண்ணி வச்சு நம்ம கொண்டு போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா மரம் ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கணுவுல வந்து ஆல்ரெடி வெட்டி இருக்க கணுவுல வந்து கிரிப்பா கால் வச்சு ஏறுவாங்க. இல்லன்னா வந்து ஒரு வி மாரி வெட்டிக்குவாங்க, நம்ம கால் பதிக்கிறதுக்காக. ஸோ அப்படி பண்ணும்போது மரங்கள்ல வந்து சுருக்கங்கள் உருவாகுது. சுருக்கங்கள் உருவாகும்போது அந்த இடம் ஷ்ரிங்க் ஆகும்போது, நமக்கு வுட் வந்து ஒரு ஃபைனா கிடைக்காது அப்படிங்கிறதுனால, நம்ம இந்த கிளைம்பர் நம்ம யூஸ் பண்றது வந்து ஒரு சேஃபா இருக்கும். 2வது இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லையா? ஆள் ஷார்டேஜ் தான். ஸோ ட்ரெடிஷ்னலா இருக்கிறவங்களும் இந்த மரம் வெட்டுறது, பராமரிக்கிறதுக்கான ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்ப இது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸோ, 9 மந்த்ஸோ நம்ம இந்த மரத்துக்கு பண்ண வேண்டியதில்ல. ஸோ அதனால நம்மளுடைய தேவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30, 40 மரங்கள் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாரி ஒரு ஃபார்மர் தற்சார்பா அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம அவர் இத பண்ணிக்கலாம். சரிங்க. இதுக்கும் வந்து இந்த 2 அடிக்கு மேல கிருத்து 15 இன்ச் இருக்கணும் இல்லைங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்துக்கு தகுந்த மாரியான மாடல்ஸ் நம்ம பாக்கு, தென்னை, பனைன்னு 3 மாடல்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதுல வந்து இப்ப நான் பயன்படுத்துறது வந்து தென்னைக்குள்ள மாடல் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து 15 இன்ச்ல இருந்து 51 இன்ச் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 25 இன்ச்சஸ் 22 இன்ச்சஸ் அந்த மாரி இருக்கு. இத தாண்டி வேற என்னலாம் பண்ண முடியும்? இப்ப நம்ம கவாத்து பண்ணலாம். கவாத்து பண்றத தாண்டி நம்ம ஒரு சில மரங்கள்ல வந்து விதைகள் சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது இல்லாம நம்ம ஒரு பேர்ட் வாட்சிங் பண்றதுக்கு, ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாரியும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக எங்கேயாவது நம்ம வாட்ச் பண்ணணும் அப்டின்னா, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அது யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரேர் தான். ஸ்ரீவர்தன், சார். நன்னிலம் ஈகோ வில்லேஜுக்கு வருகை புரிந்ததுக்கு நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க சார். எங்களுடைய கருவிய வந்து செயல்முறை விளக்கம் குடுக்க அனுமதிச்சதுக்கு, உலகம் பூரா இது மூலமா கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. நன்றி ஸ்ரீவர்தன்.